வணக்கம். நான் முருகனடிமை வாஸ்து எஸ்எல்வா பேசுகிறேன். இந்த பூஜை அறை அப்படிங்கிறது தான் மக்களிடையே இன்னமும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலேயே இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வடகிழக்கு பகுதியில பூஜை அறை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் தென்மேற்கு அறையில தென்மேற்கு திசையில பூஜை அறை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை பகுதியில சென்னை பக்கத்தில இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள், இந்த பகுதியில இருக்கிறவங்கலாம் வடகிழக்கு பகுதியில பூஜை அறை வைக்கிறாங்க. அதேபோல சவுத் சைடு தென் தமிழகம் இந்த பகுதியில இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு அறையில பூஜை அறை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கங்க இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்களோ, இல்ல ஒரு ஜோதிடர்களோ இந்த மாரி சொல்றாங்க. ஆனா, இது மாரியான ஒரு அமைப்பு இந்த வடகிழக்குல பூஜை அறை வைக்கிறதோ, அல்லது தென்மேற்குல பூஜை அறை வைக்கிறதோ அப்படிங்கிறது மிக 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 ஒரு தவறான ஒரு ஒரு அமைப்பாகும். பல வீடுகள்ல ஆட்டிசம் குழந்தை பிறப்பதற்கும், ஊனமுற்ற குழந்தை பிறப்பதற்கும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய பூஜை அறை ஒரு காரணமா இருக்குது. பல வீடுகள் இதற்காக நாங்க ஆய்வு எடுத்து கூட நாங்க பார்த்திருக்கோம். இது ஒரு 100% கரெக்ட்டா இருக்கு. அதேபோல தென்மேற்கு அறையில பூஜை அறை வைக்கக்கூடிய வீடுகள்ல கூட தொழில் சார்ந்த பாதிப்புகள் இருக்கு. கணவன் மனைவியுடைய உறவு நிலை மிக பாதிக்கப்பட்டு போயிருக்கு. ஒரு சேவிங்ஸ் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. அப்ப இந்த வடகிழக்கு பகுதியிலும், தென்மேற்கு பகுதியிலும் கட்டாயம் பூஜை அறை இருக்கக்கூடாது என்பதை மட்டும் முதல்ல கவனத்துல எடுத்துக்கங்க. சரி, இதுக்கப்புறம் எங்க வைக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எங்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஒரு திசையை 3ஆக பிரித்து அதில் நடுபாகம், அதாவது தெற்கு திசையை 3ஆக பிரிக்கிறோம். தென்கிழக்கு திசை, தெற்கு மத்தியம், தென்மேற்கு அப்படின்னு 3ஆ பிரிச்சு, அதுல தெற்கு மத்தியத்துல வடக்கு பார்த்து ஒரு பூஜை அறை வச்சுக்கலாம். அதற்கு அடுத்தது எங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு திசையை 3ஆக பிரித்து, அதாவது தென்மேற்கு, மேற்கு மத்தியம், வடமேற்கு. அப்ப இந்த தென்மேற்குக்கும் வடமேற்குக்கும் இடைப்பட்ட இடத்துல கிழக்கு பார்த்து அமைச்சுக்கலாம். இந்த 2 இடத்துல அமைச்சுக்கலாம். சரி, இதை விட்டா ஹால்ல வடமேற்கு சுவர்ல கூட வச்சுக்கலாம். அல்லது ஹால் ஒரு 20க்கு 20 சைஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹாலுக்கு தென்கிழக்கு கார்னர்ல வச்சுக்கலாம். ஆனா கட்டாயம் வடகிழக்கும் தென்மேற்கிலும் கட்டாயம் வைக்கக்கூடாது. இதை மட்டும் மிக மிக கவனமா எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டில் பூஜை அறை இல்லாமல் வாஸ்துப்படி கட்டமைப்பு இருந்தால் கூட அந்த வீடு நன்றாக இருக்கும். பூஜை அறை இருந்தால்தான் வீடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே இயற்கை தான் தெய்வம், இயற்கை தான் நம்மளுக்கு சக்தியை கொடுக்குது. அதனால இங்கே இயற்கைக்கு மட்டும்தான் முன்னுரிமை.